ஏஐ அஃபெக்ட் பண்ணாத ஜாப் மார்க்கெட்ஸ்லாம் என்னென்ன ஸ்கில் செட்ஸ்லாம் வந்து ஏஐனால நம்மளுக்கு பெருசாக அஃபெக்ட் ஆகாது, நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இது வந்து ஒரு பெரிய லிஸ்ட் இது. பட் இது எல்லாமே கேரண்டீடாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எதில் எப்போ என்ன டிஸ்ட்ரப்ஷன் நடக்கும் அப்படின்றத நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் திஸ் இஸ் ஆல் சார்ட் ஆஃப் லைக் ஒரு சேஃபஸ்ட் செட் ஆஃப் ஐடியாஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வெல்கம் டு எக்ஸ்பர்டைசர் ஜாப்ஸ். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ ஸ்பான்சர்ட் பை armoroder.com. இந்த வாட்ச், இந்த வாலெட், நிறைய கூலான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா armoroder.com போங்க. நீங்கள் ட்ராவலிங், டூரிங், ட்ரெக்கிங்லாம் போகிறீங்கன்னா அதுக்கேற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் அதில் இருக்கும். நம்ம சேனல் மெம்பர்ஸ் ஆஸ்ட்ரக்லன்ட்டு ஒரு சேனல் இருக்குது. ஸோ அந்த சேனலில் தான் நான் மெயினாக நிறைய வீடியோஸ் பண்ணுவேன். அதில் இருக்க சேனல் மெம்பர்ஸை எடுத்து இந்த கம்பெனி நான் உருவாக்கியிருக்கேன். இப்போ இன்னொன்று நாங்கள் பண்ண போகிறோம், இன்னொரு ப்ராஜெக்ட் ஒன்று லான்ச் பண்ண போகிறோம். அதேமாதிரி சேனல் மெம்பர்ஸ் எடுத்து ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ண போகிறோம். ஸோ எனிவே, ஸோ இப்போ ஏஐ அஃபெக்ட் பண்ணாத ஜாப்ஸ்லாம் என்னென்ன ஸ்கில் செட்ஸ் நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். கைஸ், இது வந்து கோயிங் ஃபார்வர்ட் வந்து இன்னொரு வீடியோவும் நான் பண்ண போகிறேன். ஸோ அதில் வந்து ஏஐக்கு நம்ம எப்படி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்றத பற்றி நான் ஒன்று சொல்ல போகிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இருந்த மாதிரி வாழ்க்கை வந்து இனிமேல் இருக்க போகிறது கிடையாது. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி தட் இஸ் கோன் பி தி ரியாலிட்டி. நம்ம வந்து ஒரே ஒரு விஷயத்தை படிச்சுட்டு, ஒரே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு, அந்த ஒரே ஒரு விஷயத்தில் வந்து நிறைய காசு சம்பாதிச்சு நிறைய பணக்காரன் ஆகிடலாம் அப்படின்ற கான்செப்ட்லாம் இனிமேல் ஒர்க் ஆகவே போகிறது கிடையாது. நிறைய விஷயம் தெரியணும். இதனால் ஏமல் நீங்கள் கோவப்படாதீங்க, இப்படி தான் உலகம். ஸோ நான் ஒன்றும் உலகத்தை உருவாக்கலை. பட் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஸ்கில்ஸ் இருக்கணும், நிறைய ஸ்கில்ஸ் இருக்கணும். அண்ட் ஒன்று மாற்றி ஒன்று வந்து சர்வைவலுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று விஷயத்தை பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஸோ அதனால் தெர் இஸ் கோன் பி லாட் ஆஃப் டிஸ்ட்ரப்ஷன் தட்ஸ் கோன் ஹேப்பன். ஏஐ பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம போடுவோம். வில் லுக் இன்டு இட். ஓகே, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வரப்போ, எந்த ஜாபில் வந்து இப்போதைக்கு வந்து ஆட்டோமேஷன் வந்து பண்ணுறது கஷ்டம். ஆட்டோமேஷன் ஃபஸ்ட்டு ஏஐ வரத்துக்கு முன்னாடி வந்து ஆட்டோமேஷன் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். நீங்கள் வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரொடக்ஷன் லைன் இருக்குது அப்படின்னா, ஒரு ஃபேக்ட்ரியில் இருந்துச்சுன்னா ஒரு ஃப்ளோரில் ப்ரொடக்ஷன் லைனில் வந்து நிறைய விஷயம் ஆட்டோமேட் பண்ணியிருப்பாங்க. வெல்டிங்லேருந்து, பெயிண்டிங்லேருந்து, ஸ்ப்ரே, ப்ரைமர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை வந்து ஆட்டோமேட் பண்ணியிருப்பாங்க. வெல் செக் பண்ணுறது இந்த மாதிரிலாம். அதை தான் வந்து அடுத்தது வந்து ஏஐ அண்ட் ரோபோட்ஸ் வந்து அந்த ப்ரிட்டி மச் அந்த ஆட்டோமேஷனை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக வந்து ஹியூமன் இன்டர்வென்ஷனே எல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃபார்மா எடுத்துக்கோங்க, சப்ளை செயின் எடுத்துக்கோங்க, லாஜிஸ்டிக்ஸ் எடுத்துக்கோங்க, எந்தெந்த விஷயத்தில் வந்து ஆட்டோமேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குதோ அதில் ஏஐ வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். இன்றைக்கி வந்து டார்க் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. டார்க் ஃபேக்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டு வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மனுஷனுக்கு கண்ணு தெரியாது, அதனால் லைட் வேணும். அப்போ ஒரு இடத்துக்கு போகிறது, இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல லைட் இருக்குது இந்த பொருளை பார்க்குறதுக்கு. இதேமாரி ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து எதுக்கு இவ்வளோ லைட்டு பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல அவ்வளோ மனுஷங்க ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ டார்க் ஃபேக்ட்ரிஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸில் வந்து உள்ளார மனுஷங்க உள்ளேருந்து போகணும்னு கூட அவசியம் கிடையாது. போனால் ஆக்சுவலி ஆபத்து. அப்படிப்பட்ட இடத்துல வந்து லைட்ஸே தேவை இருக்காது. அதனால் முக்கால்வாசி லைட்ஸே ஆஃப் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து பிஒய்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்ட்ரி, அது நீங்கள் பார்த்துருப்பீங்க, சைனீஸ் கார் மேக்கர். அவங்களோட சில ஃபேக்ட்ரிஸு, ஹாய்சங், இந்த மாதிரி சில கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா டார்க் ஃபேக்ட்ரிஸ் அப்படின்ற கான்செப்ட்டில் வராங்க. ஸோ ப்ரிட்டி மச் வந்து அங்கே வந்து லைட்டுக்கான தேவையே கிடையாது, ஆனால் ரோபோட்ஸ்க்கு லைட்டு தேவை கிடையாது. ஸோ அப்படின்றதுனால ஸோ ஆட்டோமேஷன் கம்மியாக எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன், லாஜிஸ்டிக்ஸ். அண்ட் இதில் வந்து இப்போ செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் இதெல்லாம் இருந்தாலுமே ஒரு ட்ரக்கிலேருந்து நம்ம குட்ஸ் எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும், இல்லை ட்ரக் பேஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்கட்டும், இந்தமாரி விஷயம் எல்லாத்துக்குமே வந்து ஹியூமன் இன்டர்வென்ஷன், ஹியூமனோட ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஐடியாஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அப்படின்றதுனால அதில் வந்து ரோபோட்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் வரத்துக்கான சான்சஸ் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஈவன் செல்ஃப் டிரைவிங் கார்ஸே பார்த்திங்கன்னா நிறைய கண்ட்ரீஸ் வந்து லீகலைஸ் பண்ண முடியலை. அண்ட் லீகலைஸ் பண்ணாலுமே அதில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி செல்ஃப் டிரைவிங் கார்ஸ்லாம் லீகலைஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து தெர் மே பி அ சான்சஸ் ஆஃப் ட்ரக்ஸ் கெட்டிங் லீகலைஸ்ட். அப்படின்றதுனால நம்மளோட வாழ்நாளில் வந்து அதுக்கு ஒரு பெரிய இஷ்யூ இருக்காது. ஸோ அப்படின்றது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் கேர் அண்ட் வெல்பீயிங். ஸோ ஹெல்த் கேர் அண்ட் வெல்பீயிங்கில் பார்த்திங்கன்னா நிறைய ஏஐ ஒர்க் இருக்குது. இப்போ முன்னாடிலாம் வந்து ஒரு தெரப்பியாக இருக்கட்டும், ஒரு வெல்பீயிங்க்கான ஒரு ஆப்பாக இருக்கட்டும், யோகாவாக இருக்கட்டும், இப்போ பார்த்திங்கன்னா ஏஐ வந்து உங்களுக்கு அந்த வேலையை செய்ய முடியும். பட் அதை தாண்டி வந்து பர்சனலைஸ்டாக வந்து உங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தங்க வந்து அட்வைஸ் கொடுக்கணும், நேரில் வந்து மீட் பண்ணணும். இந்த கான்செப்ட் ஆஃப் இந்த எப்போவுமே இந்த ஹெல்த் கேரில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து சிம்டம் பேஸ்டு க்யூர். நம்ம ப்ரிட்டி மச் வந்து நம்மளோட மெஜாரிட்டி ஆஃப் த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து மெடிக்கல் இண்டஸ்ட்ரியை பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வந்துட்டு நம்மளுக்கு ஒரு வலி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். அதுக்கப்புறம் தான் அவங்க சிம்டம்ஸ்க்கு வந்து மாத்திரை கொடுக்குறது, ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோல் கான்செப்ட் ஆஃப் மெடிக்கேர் நம்ம பணம் செலவு பண்ணுறது எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா வழியிலிருந்து தான் ஆரம்பிக்கும்.
பட் அதுக்கு முன்னாடி அந்த வலியே வராமல் தடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய செக்ஷன் ஆஃப் ஹெல்த் கேர் இருக்குது, விச் இஸ் கால்டு வெல்பீயிங். அது வந்து ஒரு ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர் செக்மெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹியூமன் டச், ஹியூமன் ஒரு வியூவாக இருக்கட்டும், ஒரு ஹியூமனோட பார்ட்டிசிபேஷன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் யோகா எடுத்துக்கோங்க, மெடிடேஷன் எடுத்துக்கோங்க, அண்ட் ஈவன் டயட்டீஷியன்ஸ் எடுத்துக்கோங்க, அண்ட் இல்லை வந்து காலங்காத்தால் வந்து உங்களுக்கான ரொட்டீன்ஸ் செட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை சைக்கலாஜிக்கல் உங்களுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் பண்ணுறதா இருக்கட்டும், இதுமாதிரி நிறைய விஷயத்தில் வந்து ஏஐ இன்ட்ரூஷன் கொஞ்சம் இருக்குது, பட் நிறைய வந்து ஹியூமன் ஒர்க் அங்கே இருக்குது. ஸோ ஃபிசியோதெரப்பி இந்தமாரி விஷயம் எல்லாத்துக்குமே. ஸோ இந்தமாரி விஷயத்துலலாம் வந்து நம்மளுக்கு வந்து எப்போவுமே ஒரு டிமாண்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அகாடமிக் சைடு வந்து நிறைய ஏஐ வரப்போகுது. காலேஜஸ், ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து இட்ஸ் என்டேஞ்சர்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் வந்து ஸ்கூல் காலேஜ் படித்து எனக்கு கேரண்டீடாக வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் ஐஐடியில் படித்தவங்களுக்கே நிறைய பேருக்கு வேலை இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து எப்போவோ அவுடேட்டடு, இன்னமும் வந்து பழைய காலத்து கம்பெனிலாம் அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறதுனால தான் வந்து இன்னும் அதுங்களுக்கெல்லாம் ஒரு மார்க்கெட் இருக்குது. ஸோ அதனால் வந்து வெரி சீக்கிரமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து அந்த மார்க்கெட்டை வந்து கேப்சர் பண்ணி கரண்ட்டாக இருக்கிற ஃபேஸ்ட் அவுட் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து வில் பி கான். பட் அதுக்கப்புறம் வந்து ஒரு எவல்யூஷன் பேஸ்டு ஒரு எஜுகேஷன் சிஸ்டம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேசர் அகாடமின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்பெக்டேசர் ஜாப்ஸ் மாதிரி இன்னொரு சேனல் இருக்குது. அதில் நாங்கள் ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னலாக சொல்லித்தந்து டீச்சர் சொல்லித்தந்து ஒரு 6 மாதம் புரியாத ஒரு சப்ஜெக்டை நம்ம ஃப்ரெண்டு வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் சொல்லித்தந்தால் நம்மளுக்கு புரியும். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து நம்மளுக்கு என்ன மனநிலையில் இருப்போம், எப்படி சிம்பிளிஃபைடாக ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்றது தெரியும். பெருசாக படிச்சுட்டு வந்து ப்ரொஃபஸர்ஸ் வந்து சப்ஜெக்ட் அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. அது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம மண்டையில் ஏற போகிறது கிடையாது. அந்தமாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் இருக்குது. எக்ஸ்பெக்டேசர் அகாடமியில் ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் அதை பாருங்கள். அதுதான் வந்து ஃபியூச்சர் ஆஃப் எஜுகேஷன். ஸோ ஃபியூச்சர் ஆஃப் எஜுகேஷன் வந்து இந்த டிகிரி வாங்கினா தான் நீ இது அப்படின்றது கிடையாது. அது எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிங் டவுன் ஆகி ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சோ அந்த கோர் ஃபீல்டுக்கு மட்டும் தான் முன்னாடிலாம் டிகிரி இருந்துச்சு. சிவில், மெக்கானிக்கல், ஆர்கிடெக்சரெல்லாம் கூட அதுக்கப்புறம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். சிவில், மெக்கானிக்கல் அண்ட் மெடிசன் இந்தமாரி ஒரு சில இதுக்கு மட்டும் தான் டிகிரிஸ் இருந்துச்சு. மற்றது எல்லாமே வந்து அதுக்கப்புறம் சரி மக்கள் இதுக்கெல்லாம் காசு செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வர்த்தகம் பெருகின ஒரு விஷயம் தான் தவிர அதுக்கெல்லாம் ஆக்சுவலி ரியல் நீடே கிடையாது. இப்போ சிஎஸ்ஐடியே வந்து 2 ஃபீல்டு இருக்கணும் அவசியமே கிடையாது. ஏன்னா முக்கால்வாசி எல்லாம் படிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரே வேலை தான் செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த அகாடமிக்ஸு அண்ட் எஜுகேஷன், ட்ரைனிங் இந்த இது எல்லாத்துலேயுமே வந்து நிறைய டிமாண்ட் வரப்போகுது. பட் அந்த டிமாண்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல், ஸ்கில் இல்லாமல் நம்ம என்ன சொல்லித்தரது? ஸோ அது நம்ம ஏஐ விட பெட்டராக இருக்கணும் அப்படின்னா நிறைய ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், நிறைய ஃபெயிலியர்ஸ் நம்ம பார்த்துருக்கணும், அந்தமாரி ஒரு சில விஷயங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சர்வீஸ் பேஸ்டு பர்சனல் கேர். ஸோ இது வந்து ப்ரிட்டி மச் ஸ்டார்டிங் ஃப்ரம் இந்த வெல்பீயிங் இண்டஸ்ட்ரியில் நான் சொன்னதுலேருந்து கொஞ்சம் தாண்டி போய் கவுன்சிலிங்லேருந்து அண்ட் பர்சனலைஸ்டு சர்வீஸ் கேராக இருக்கட்டும், பியூட்டிஷியனாக இருக்கட்டும், இந்தமாரி நிறைய விஷயத்துலலாம் ரோபோட்ஸ் ஏஐலாம் வரதுக்கான சான்சஸ்லாம் இப்போதைக்கு கிடையாது. ஸோ அதனால் அந்தமாரி விஷயங்கள், காஸ்மெட்டிக் சர்ஜரிஸு, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், இன்னும் டிசிஷன் மேக்கிங் வந்து ஏஐ கிட்ட வந்து நம்ம கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மனுஷன் தான் முடிவு பண்ணுறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து டிசிஷன் மேக்கிங் வந்து மிடில் மேனேஜர்ஸ் வில் பி ரீப்ளேஸ்ட். பட் அதை தாண்டி வந்து டிசிஷன் மேக்கர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஹியூமன்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் லாவில் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய வெப்சைட் வந்து ஏஐ பேஸ்டு வெப்சைட்ஸ் வந்து லா பேஸ்டு அட்வைசஸ் கொடுக்குது. பட் அதை தாண்டி வந்து ஆக்சுவலாக கோர்ட்டில் போய்ட்டு நம்ம ஏதாவது ஒரு அஃபிடவிட் சப்மிட் பண்ணணும், ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து ஹியூமன்ஸ் தான் தேவைப்படுறாங்க. ஸோ அந்த இடத்துல அது ஒன்று. அண்ட் அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல், அக்ரிகல்ச்சரு அண்ட் கன்சர்வேஷனு இந்தமாரி விஷயம்லாம் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரில் வந்து நிறைய ஏஐ பேஸ்டு, ரோபோட்டிக் பேஸ்டு விஷயம்லாம் வந்தாலுமே அக்ரிகல்ச்சர் வந்து இட்ஸ் நாட் வெரி ஆர்கனைஸ்டு செக்டர். ஸோ அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ், நீஷஸ் அதெல்லாமே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லேண்ட் வச்சுருக்கவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஏஐ பேஸ்ட் வந்து ஏதாவது ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கான இன்கம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்காது, எக்ஸ்பென்ஸ் செலவு பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா தே யூஸ் மேனுவல் லேபர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய மைக்ரோ ஃபார்மர்ஸ் வந்து கிரியேட் ஆவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் வந்து கிடைக்கிற சின்ன ஸ்பேஸில் வந்து மும்பையில் ஒருத்தர் வந்து ஒரு வீட்டுக்குள்ளார வந்து ஃப்ரிட்ஜாக வாங்கி வச்சு செஃப்ரான் நம்மளோட குங்குமப்பூ வந்து வீட்டில் விளைச்சி அது லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறார். இந்தமாரி வந்து மைக்ரோ ஃபார்மிங் அண்ட் ஹார்டிகல்ச்சர் இந்தமாரி விஷயம்லாம் வந்து இட் கேன் டர்ன் இன்டு அ வெரி குட் இன்கம் மாடல். இந்த மஷ்ரூம் வளர்க்குறத பற்றி வந்து எக்ஸ்பெக்டேசர் டாக்ஸ் அப்படின்ற சேனலில் வந்து ஒரு வீடியோ கம்ப்ளீட் சீரிஸ் போட்டிருக்கிறோம். அது எப்படி வந்து ஃபுல்லாக மஷ்ரூம் வளர்க்குற பிஸ்னஸ்குள்ளார எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதெல்லாம் நம்ம நினச்சோடனே ஒரே நாளில் வந்து கொம்பில் ஏற முடியாது கைஸ். நீங்கள் இதெல்லாம் வந்து உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கணும், கொஞ்சம் சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி கற்றுக்கணும். ஸோ அதுக்கு எல்லாமே அந்த வீடியோஸ்லாம் இருக்குது. நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க.
அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஃபிட்னஸ்ஸு, ஸ்போர்ட்ஸு அண்டு ரெக்ரியேஷன் இந்தமாரி விஷயம் எல்லாத்துக்குமே. ஸோ இப்போ நாங்கள் கூட பார்த்தீங்கன்னா ஓஜி அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் கிரிட் கேமர்ஸ்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ்லாம் பெரிய பிஸ்னஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கு வந்து ஒரு சென்டர் ஒன்று வேளச்சேரியில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து நீங்கள் இந்த ஸ்போர்ட்ஸு, ஃபிட்னஸ்ஸு, ரெக்ரியேஷன், அம்யூஸ்மெண்ட்ஸு இந்தமாரி விஷயம்லாம் எடுத்துட்டிங்க, என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டட் எடுத்துட்டிங்க அப்படின்னா அங்கே வந்து ஏஐ வந்து இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஏஐ பேஸ்டு வந்து ஃபஸ்ட்டுலாம் எல்லாருமே தம்ப்நெயில் போட்டுட்டு இருந்தாங்க யூடியூப்பில். இப்போ யாருமே தம்ப்நெயில் வந்து ஏஐ பேஸ்டு போடுறது கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் வந்துடுது. மக்கள் அதுக்கப்புறம் உள்ளார போய் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்தமாரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஹியூமன் டச் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் பப்ளிக் சர்வீசஸ் நீங்கள் வந்து எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனாலும் சரி, ஏஐ பேஸ்டு வந்து இட்ஸ் அ வெரி டவுன் டர்ன். அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு கெட்ட பேர், அந்த மக்களுக்கு வந்து அது மேலே ஒரு அதிருப்தி இருக்குது. ஸோ அதனால் வந்து ஹியூமன்ஸ் வந்து இப்போ திரும்ப வந்து மக்களை ஃபேஸ் பண்ணுற எல்லா இடத்துலையும் வந்து ஹியூமன்ஸ் தான் வைக்கிறாங்க அப்படின்றாங்க. ஸோ அந்தமாரி விஷயங்கள், யூட்டிலிட்டிஸ் நீங்கள் வந்து ப்ளம்பிங், எலக்ட்ரிஷியனு அண்டு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கோங்க, பேனல் பீட்டர், நீங்கள் மெக்கானிக்கல் சைடு நீங்கள் போனீங்கன்னா பேனல் பீட்டர் எடுத்துக்கோங்க, வண்டி ரிப்பேர் பண்ணுற 2 வீலர் 4 வீலர் ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஹெவி மிஷினரி ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், ட்ரக்ஸ் அண்ட் பஸ்ஸஸ் ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், பாடி பில்டிங்காக இருக்கட்டும், அந்தமாரி கார்லேருந்து பஸ்ஸுலேருந்து எல்லாத்துக்கும் வந்து பாடி பில்டிங்கு அண்டு அதுக்கப்புறம் பெயிண்டர் ஒர்க்கு அண்டு இந்தமாரி விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக மேனுவல் லேபர் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது. நான் ஸ்மால் ஆட்டோ ஷாப்ஸ் மாதிரி இருக்கும். இதில் வந்து ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு ரோபோட்ஸ்லாம் வரதுக்குலாம் இன்னும் ரொம்ப வருஷம் ஆக போகுது. ஸோ அதெல்லாம் அந்த அளவுக்கு வர போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு வந்து ரிலீஜியனு, ஃபிலாசாபிக்கலாக புக்ஸ் விற்கிறது, ரீட்டைல் ஸ்டோரு அண்ட் ப்ராடக்ட்ஸு, மெர்ச்சன்டைஸு இந்தமாரி மேனுஃபேக்சர் பண்ணுறது, இந்தமாரி விஷயங்கள் எல்லாமே வந்து யூ வில் ஹேவ் டிமாண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறம் ஃபுட் அண்ட் பெவரேஜ். நம்ம வந்து நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டு நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அங்கே வந்து இப்போல்லாம் இந்த ஏஐ ரோபோட்ஸ் வச்சு சர்வ் பண்ணுறது வந்து முன்னாடி இருந்துச்சு. பட் இப்போ வந்து அந்தளவுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இல்லை. ஸோ அது எதுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்க தான் அந்த வேலையை இப்போ திரும்ப எடுத்து பண்ணுறாங்க. ஸோ நீங்களால் குக்கிங்லேருந்து எல்லாமே வந்து அது எப்போவுமே ஐ திங்க் வந்து தேர் வில் பி மிஷின்ஸ் இருக்கும். பட் இருந்தாலும் நிறைய மனுஷங்களுக்கான ஒர்க்கும் அங்கே வரும் கண்டிப்பாக. இதை தாண்டி இன்னும் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான். இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம ஃபர்தராக கண்டினியூ பண்ணி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் வந்து நம்ம என்னென்ன டிஸ்ட்ரப்ஷன்ஸ் நடக்கும், அதுக்கு என்னென்ன விஷயத்தில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். வெல்கம் டு எக்ஸ்பர்டைசர் ஜாப்ஸ் கைஸ். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கண்டினியூஸாக ஏஐ வீடியோவில் வந்து அடுத்தது வந்து நம்மளை ஏஐ வேர்ல்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்ற வீடியோ நான் போட போகிறேன். ஸோ அதையும் செக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.